அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் கேடிவி ஸ்கூல் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியுடைய யூஜி, பிஜி, டிப்ளமோ இந்த அட்மிஷன் சம்மந்தப்பட்ட அனைத்து விவரங்களும் வீடியோ பண்ணிகிட்ருக்குறோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் இந்த TNAU யூஜி அட்மிஷனில் வொகேஷ்னல் ஸ்ட்ரீம், அதாவது +2, +1, +2வில் வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் எடுத்துகிறவங்களுக்கு என்னென்னலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, அது இல்லாமல் அவங்க எப்படி என்ன எலிஜிபிலிட்டி இருக்குது, இந்த மொத்த விஷயம் தான் பார்ப்போம் அந்த வொகேஷ்னல் குரூப்புக்கு. அது இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆன் பண்ணி வைங்க. இதுதான் ப்ரோச்சரு எல்லாம் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ இப்போ இது ஜஸ்ட் லைக் தட் இந்த வருஷம்னு கிடையாது, எந்த வருஷமும் அந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, லாஸ்ட் இயர், அதாவது 2021, 22 இந்த அகாடமிக் இயரில் தான் இந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீமை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. இன்ட்ரடியூஸ் மீன்ஸ் அவங்களுக்கும் 5% சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி போன வருஷம் தான் அது அட்மிஷன் நடந்துச்சு அந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு. ஸோ 5% அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 250 300 சீட் வரைக்கும் அவங்களுக்கு வாய்ப்பு இருக்குது வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் படித்தவங்களுக்கு. அந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீம்னா யார் அப்படிங்கிறதுக்கு விளக்கம்லாம் நிறையா சொல்லியிருக்கிறோம். +2வில், +1, +2வில் அந்த மெயின் சப்ஜெக்ட்ஸ் தவிர, ஃபார் எக்ஸாம்பிள் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாட்டனி, சுவாலஜி இது எடுக்காதவங்க, மேக்ஸ் எடுக்காதவங்க இந்த அலைடு சப்ஜெக்ட்ஸாக எடுத்திருப்பாங்க. எது பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எடுத்திருப்பாங்க, ப்ளஸ் இந்த அக்ரிகல்ச்சர் கோர்ஸு இல்லை என்ஜினியரிங் கோர்ஸ் ஏதாவது சப்ஜெக்ட்டு இந்த மாதிரி எடுத்திருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அதுதான் அந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீமு. அவங்களுக்கும் TNAUவில் 5% சீட்ஸ் இருக்குது. அதை பற்றி தான் அதில் பார்க்குறோம். பட் அவங்களுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்குது. என்ன கண்டிஷன் அப்படிங்கிறத இந்த ப்ராஸ்பெக்டஸில் பார்க்குறேன். நான் ஜஸ்ட்டு ஃபாஸ்ட்டாக ப்ராஸ்பெக்டஸ் மூவ் பண்ணுறேன், நீங்கள் ஸ்லோவாக பாருங்கள். பட் அது இன்ஃபர்மேஷன் பேசுகிறத சொல்கிறத கொஞ்சம் கவனமாக கேளுங்க இருக்குது. ஓகேங்களா? ஸோ எவ்வளோ சீட்டு வந்து அப்ராக்சிமேட்டாக சொன்னால் 5% சீட்டு, டோட்டல் சீட்ஸில் 5%. அது கவர்மெண்ட் காலேஜுக்கு உண்டு, அஃபிலியேட்டட் காலேஜஸ்லேயும் உண்டு. ஸோ ரெண்டுலேயுமே எலிஜிபிலிட்டி இருக்குது, அவங்கள ஜாயின் பண்ண முடியும். ஸோ அது ஒன்று. அப்புறம் அவர் யார் எலிஜிபிலிட்டி அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு தான் இந்த விஷயம் பேசிகிட்டு இருக்கிறேன். இந்த கட் ஆஃப்லாம் உங்களுக்கு தெரியும், நான் பார்த்துருப்பீங்க. ப்ராஸ்பெக்டஸில் ஒரு தடவை ரெஃபர் பண்ணிக்கிங்க உங்கள் வொகேஷ்னல் கட் ஆஃப் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி அப்படின்னு சொன்னோம்னா ப்ளஸ் அந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் என்னவோ அதான் இருக்குது. இந்த விண்டோ பாருங்களேன், இந்த ஸ்க்ரீன் தான் முக்கியமானது. ஹையர் செகண்டரி கோர்ஸில் வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் எடுத்தவங்களுக்கு என்ன 5% ஆஃப் சீட்ஸ் ஆஃப் பிஎஸ்சி, என்னென்ன கோர்ஸு அவங்களுக்கு ஹானர்ஸ், வொகேஷ்னல் ஸ்ட்ரீமுக்கு எந்தெந்த கோர்ஸ் எடுக்க முடியும். பிஎஸ்சி ஹானர்ஸ் அக்ரிகல்ச்சர், இங்கிலீஷ் தமிழ் 2 மீடியமும் எடுக்கலாம். பிஎஸ்சி ஹானர்ஸ் ஹார்டிகல்ச்சர், இங்கிலீஷ் தமிழ் மீடியம். பிஎஸ்சி ஹானர்ஸ் ஃபாரஸ்ட்ரி எடுக்கலாம். அண்ட் அப்புறம் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் பிடெக் எடுக்கலாம் கும்பலூரில். இது மட்டும்தான் இவங்களுக்கு எலிஜிபிள். இந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீம் படித்தவங்க இந்த 5 காலேஜில் வர்றது தான். 5 காலேஜில் கோர்ஸு 4 கோர்ஸு சொல்லியிருக்காங்க, 5 கோர்ஸு ப்ளஸ் இந்த காலேஜும் பாருங்கள், ஸ்பெசிஃபிக்காக அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் அந்த கும்பலூரில். ஸோ இதுக்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் வொகேஷ்னல் ஸ்ட்ரீம். ஓகேங்களா? அடுத்ததாக முக்கியமானது என்னென்னா, காலேஜஸ் ஆர் எக்ஸ்க்ளூசிவ் ரிசர்வ்டு. இவங்க வேறு எந்த ஒரு ஜெனரல் கேட்டகரிக்கு இவங்க அப்ளை பண்ண முடியாது, கோட்டாவில் எடுத்துக்க மாட்டாங்க. அதுவும் பார்த்துக்குங்க. வேறு எதாவது ஸ்பெஷல் கேட்டகரியோ இல்லை ஜெனரல் கேட்டகரியில், ஸ்பெஷல் கேட்டகரினா இப்போ எக்ஸர்வீஸ்மேன் அந்த மாதிரிலாம் வரும் இல்லையா, இந்த மாதிரி இதுலேயும் அந்த வொகேஷ்னல் ஸ்ட்ரீமை எடுக்க மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அது ஒரு முக்கியம். அடுத்ததாக இவங்க இந்த சப்ஜெக்ட்லாம் எடுத்துருக்கணும். +2வில் இந்த பாருங்கள் கொடுத்துருக்காங்க. பாயிண்ட் நம்பர் 1ல் என்ன சொல்லியிருக்குன்னா, பயாலஜி அண்ட் அக்ரிகல்ச்சரல் ப்ராக்டிசஸ் இந்த கோர்ஸு சப்ஜெக்டை எடுத்துருக்கணும். எடுத்திருந்தால் இந்த கோர்ஸுக்கு எலிஜிபிள். பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், ஹார்டிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரிக்கெலாம் எலிஜிபிள் ஹையர் செகண்டரியில். முக்கியமானது அது. அடுத்ததாக ஹையர் செகண்டரிலேயே பயாலஜி ப்ளஸ் அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் தியரி, அக்ரிகல்ச்சரல் சயின்ஸ் ப்ராக்டிக்கல் இந்த மாதிரி சப்ஜெக்ட் எடுத்திருந்தாலும் எலிஜிபிள். ஓகேங்களா? அடுத்து ஒரு முக்கியமான விஷயம், இந்த ஹையர் செகண்டரி வொகேஷ்னல் முடித்தவங்க அதர் ஸ்டேட்டில் பண்ணவங்க நாட் எலிஜிபிள். ரொம்ப முக்கியம். அதர் போர்டுலேயோ இப்போ சிபிஎஸ்சியில் வொகேஷ்னல் படிச்சிருக்கவங்களாம் நாட் எலிஜிபிள். அதர் ஸ்டேட்டை தமிழோட தவிர மற்றவங்களுக்கும் நாட் எலிஜிபிள். அது ஒரு முக்கியமான விஷயம். இந்த குவாலிஃபைங் மார்க்கு சொல்லியிருக்காங்க பாருங்கள். ஓப்பன் காம்படிஷனில் 55% யாருக்கு வொகேஷ்னல் ஸ்ட்ரீம், அகாடமிக் வொகேஷ்னல் அது இருக்குது. இது வந்து ரிசர்வேஷனுக்கு. நான் சொல்கிறது இப்போ அந்த வொகேஷ்னலை பற்றி பேசணும். இதுதான் அந்த இன்ஃபர்மேஷன். ஸோ 5% சீட்ஸ் உங்களுக்கு இருக்குது. பட் சில கண்டிஷன்ஸ் இருக்குது, அந்த கண்டிஷனை தெரிஞ்சுக்கங்க. இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆன் பண்ணி வைங்க. ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கேடிவி ஸ்கூல்.